ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு 3/4 கப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்குங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, இது கூடவே கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதையும் நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கிங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிங்க. ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு நல்லா தண்ணி இழுத்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்குங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குழம்புல ஊற்றிடுங்க. இது இப்போ நல்லா கொதி வரட்டும். அடுத்தது நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கிறதோட நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் மிளகாய், சோம்பு, தேங்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட்டாக கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. இது அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இது கூடவே உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. பிசைஞ்ச பிறகு இது ஒரு குட்டி குட்டி உருண்டையாக நல்லா உருட்டி ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கிற அந்த குழம்புல ஒன்று ஒன்றா போடுங்க. இது போட்ட பிறகு கரண்டியை வச்சு எதுவும் கிண்டிடாதீங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதித்த பிறகு இப்போ நமக்கு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு காய்கறி இல்லைன்னா ஒரு வத்தலை வறுத்து இந்த பருப்பு உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்பும் இந்த மரவள்ளிக்கிழங்கு கூட்டும் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.